அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி பாக்கியா பேசிட்டு போனதுனால ரொம்பவே கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே நம்ம கமலா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் மாப்பிள்ள, இந்த பாக்கியா இவ்வளோ மோசமாக இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலாவும் பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, அம்மா போதும், நீ கொஞ்சம் அமைதியாரு, இந்த விஷயத்தில் நீ தேவையில்லாமல் தலையிடாத கோபி, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, அதுவும் பல பேரோட உயிரை வாங்குற அளவுக்கு நீங்கள் இவ்வளோ மோசமாக போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா வந்து சத்தம் போடுறாங்க. உடனே கோபி என்ன பண்ணுன்னா, ராதிகா நான் எதுவும் பண்ண கிடையாது, அவள் தான் வந்து ஏதோ பூசி மலிப்பி பேசிட்டு போகிறேன்னா நீ அதை பிடிச்சிட்டு பேசுவியா, அப்படிலாம் எதுவும் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நம்ம கோபி சொல்லிகிட்டே இருக்கா. ஏ ராதிகா, மாப்பிள்ளை தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, நீ ஏன் திரும்ப திரும்ப மாப்பிள்ளையை கேள்வி கேட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே ராதிகா வந்து, போதுமா, நீ ஏதாச்சும் பேசிட்டே இருந்தனா அப்புறம் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், ஏதாச்சும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னதும் கமலா ரொம்பவே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி, என்ன ராதிகா எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாவ, அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஒரு பக்கம் என் அம்மா என் பசங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு இறுதியாக செய்ய வேண்டிய சடங்கை கூட செய்ய விடாமல் அவள் தானே கொல்லியெல்லாம் வச்சா, அவளுக்கான தண்டனை நான் ஒன்று கொடுத்தேன், இதுக்காக நீ என்னை இப்படி பேசுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்கிறாங்க. போதும் கோபி, இதுக்கப்புறம் நீங்கள் எதையும் பேசி நியாயப்படுத்த வேணாம், எனக்கு உங்கள் மூஞ்சில் முழிக்கவே பிடிக்கல, அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிளம்பி போயிடுறாங்க. உடனே கோபி, என்னடா இது, இந்த பாக்கியாவால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம எழில் என்ன பண்ணுறேன்னா, சரி அம்மா ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்களா, நம்ம போய் அம்மாவை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் பாக்கியா இல்லாமல் நம்ம ஈஸ்வரி செல்வி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எழில பார்த்து வேண்டாம் வெறுப்பாக பேசுகிற மாதிரி நம்ம செல்வி பேசிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி வந்து, டே உன் அம்மா உன்னோட படப்பூஜைக்கு வரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள் அம்மா மேலே கோபமாக இருக்கியா, அவளுக்கு இங்கே ஆயுத பூஜை ஆர்டர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுடா, அதனால தான் வர முடியல, நீ தப்பாக எடுத்துக்காத, அது மட்டும் இல்லாமல் பக்ரீத் ஆர்டரில் நிறைய பிரச்சனை வந்துச்சுல்ல, அந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம எழில் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அதான்டா, நான் ஒரு புள்ளன்னு சொல்ல பெற்றுட்டு ஒன்று வளர்த்தனே, எல்லாருக்கும் மனசில் இருக்கிறதா புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருந்தான், இப்போ அடுத்தவங்க உயிரை கூட துச்சமாக நினச்சி அவன் கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டான், இதுக்கப்புறம் அவனுக்கு என்னடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி தான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எழில் ரொம்ப ஷாக்கானது மட்டும் இல்லாமல், என்ன பாட்டி சொல்கிறீங்க, அந்த ஆள் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா, அப்போ அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு நம்ம எழில். கிளம்பி போய் என்ன பண்ண போகிறாரு நம்ம கோபியான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.